இங்க தாஸ் நினைச்ச மாதிரி இந்த பக்கம் வந்து ஸ்வேதா வச்சு ஒரு பக்காவான நாடகத்தை போட்டு இங்க சந்திரசேகர் வீட்டுல இருக்க எல்லாருமே ஏமாத்திடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஜெயாவுமே கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் 5 லட்சம் பணம் தரேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாஸ் கிட்டயும் ஒத்துக்கிறாங்க. அதே நேரம் தாசும் ஸ்வேதாவும் அப்பா நம்ம நினைச்ச வேலை நடந்துருச்சு, இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம வேணுங்கிற பணத்தை இனிமேல் இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட அவங்க அங்கிருந்து வெளியில கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த பக்கம் ஜெயாவுமே கண்டிப்பா இங்க நம்ம தாஸ் கிட்ட சொன்ன பணத்தை லேட் பண்ணக்கூடாது, நம்ம சீக்கிரம் கொடுக்கணுங்கிறதுக்காக உடனே 5 லட்சம் ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களுமே அந்த பணத்தை தாஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா இதை பார்த்து சந்திரசேகரமே இங்க பாரு ஜெயா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, ரொம்பவே முட்டாள்தனமா ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி ஜெயாவுமே இருந்துகிட்டு இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நான் ரொம்ப லேட் பண்ண விரும்பல, ஏன்னா இது என்னோட பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம், அதனால நான் இந்த விஷயத்தை இப்பவே முடிக்க போறேன், இந்த பணத்தை கொடுத்து இதுக்கு மேல அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டு வரப்போறேன் அப்படின்ற மாதிரி ஜெயாவுமே அங்க இருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க வந்து பவானி, சக்தி, சண்முகம் எல்லாருமே இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, தேவையில்லாம இப்ப உடனே போய் நம்ம பணத்தை கொடுத்தனா நம்ம மேலதான் தப்பு, அப்பனா நம்ம மறுபடியும் நிறைய டைம் பணம் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்க பவானியுமே நீ எதுக்காக இவ்வளவு மெனக்கெட்டு இருக்க, சொல்ல போனா எல்லா தப்பையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதவன் போல அவன் பாட்டுல போய் அங்க உட்காந்துட்டு இருக்கான், நீ அவனுக்காக இங்க பணத்தை கொடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இங்க பவானி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க ஜெயாவுமே இங்க பாரு, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் சரி, கண்டிப்பா நான் அந்த ஆளுக்கு நான் பணத்தை கொடுக்க போறேன், சொல்ல போனா அந்த அருள் கையில அந்த பணத்தை கொடுத்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயாவுமே யார் பேச்சையுமே கேட்காம டேரக்டா இந்த பக்கம் தாஸ் சொன்ன இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் சக்தியுமே என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப பொண்ணு இருந்துகிட்டு நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து சக்தியும் சண்முகத்தையும் அங்க இருந்து சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்ப அத்தை பணம் கொடுக்கறதோட முடியாது, இது கண்டிப்பா அந்த அருள்ன்றவரு மறுபடியுமே பணம் கேட்பாரு. அது மட்டும் இல்லாம இங்க சுந்தர் வந்து ஏற்கனவே ஒரு டைம் போன்ல பேசிட்டு இருந்தான்னு சொன்னல, அப்ப அவரு தாஸ்ன்ற ஒருத்தட்ட தான் பேசிட்டு இருந்தாரு, ஆனா இப்ப வந்து ஆள் என்னமோ சுந்தர்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சுந்தருமே வந்து ஏற்கனவே நிறைய பணத்தை வந்து நம்ம கையாடல் பண்ணிருக்காரு கம்பெனில இருந்து, அப்ப அந்த பணம் எங்க போச்சு, அந்த பணம் இவங்க கிட்ட தான் கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி புடுங்குற கும்பலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நாமளுமே மாட்டிக்குவோம், இப்ப போற 5 லட்சமும் மாட்டிக்கும், அதனால நம்ம இந்த விஷயத்த வந்து ரொம்பவே தெளிவா ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி இங்க பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டவனதான் இந்த பக்கம் சக்திக்குமே தோணுது, ஆமா பொண்ணி நீ சொன்னது உண்மைதான், அவன் உண்மையிலுமே அந்த பொண்ணோட அண்ணனா இருந்திருந்தா அவன் நம்ம மேல கேஸ் கொடுத்திருக்கணும் இல்லையா, அவன் இங்க வந்து பணம் கேட்கறதுக்கு பதிலா இங்க சுந்தர போட்டு அடிக்கணும் இல்ல ஏதாவது கோவப்பட்டிருக்கணும், ஆனா அவன் எதுவுமே பண்ணாம பணத்துலதான் ரொம்ப குறியா இருக்கான், பணம் தான் வேணும் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு போயிருக்கான். அப்ப இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க சண்முகமும் சரி இந்த விஷயத்த நம்ம அப்படியே விடக்கூடாது, இப்ப அம்மா அவன்கிட்ட பணம் கொடுக்க தானே போயிருக்காங்க, அதனால அவனை அங்க வச்சு நம்ம பிடிக்கணும், பிடிச்சு அங்க வச்சு விசாரிச்சானா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப சந்திரசேகரமே இங்க பாருப்பா, எந்த விஷயத்திலயும் அவசரப்பட்டு முடிவு எடுக்க கூடாது, இப்போ ஜெயா பயங்கரமா அவசரப்பட்டு போய் இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கா, நம்ம முதல்ல அவளை எப்படியோ தடுப்போம், தடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க கரெக்டா வந்து சக்தி, சண்முகம், சந்திரசேகர் எல்லாருமே இங்க ஜெயாவை தடுக்கிறதுக்காக போறாங்க. அவங்களும் கேட்டு வரைக்கும் போனதுக்கு அப்புறம் அவங்களை நிறுத்தி இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு நாங்க சொல்றது கேளுங்க, எனக்கு என்னமோ அவங்க பணம் பறிக்கிற கும்பல் மாதிரி இருக்கு, நீங்க அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட எவ்வளவு பேசி பாக்குறாங்க. ஆனா ஜெயாவுமே இன்னொரு டைம் யாராவது என்கிட்ட வந்து இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, முதல்ல என் வழி விட்டு நகருங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை என்னாலதான் காப்பாற்ற முடியும், நீங்க தேவையில்லாம இந்த பணத்தை லேட் பண்றதுனால அந்த ஆள் மறுபடியும் போய் என் பொண்ணு பேர்லயோ இல்ல அந்த சுந்தர் பேர்லயோ ஏதோ வந்து கேஸ் கொடுத்தானா என்னோட பேத்தியோட வாழ்க்கையும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜெயாவே ரொம்பவே பயந்துகிட்டு அங்க இருந்து கார் எடுத்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து சந்திரசேகரமே என்ன பண்றதுப்பா, நமக்கு எவ்வளவு சொல்லி அவன் கேட்காம போறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவப்படுறாங்க. ஆனா அதே நேரத்துல சக்தியுமே இல்லப்பா அம்மா போகிட்டு அம்மாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒரு எஸ்ஐ ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு நான் கால் பண்ணி வர வைக்கிறேன், அவர் மூலமா இந்த பக்கம் இந்த சுந்தர் யாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம விசாரிப்போம், விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு போறாங்க. அதே நேரத்துல இங்க ஜெயாவுமே இங்க அருளுக்கு கால் பண்ணி இங்க பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்துட்டேன், நீங்க சொன்ன இடத்துல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க வந்து வாங்கிக்கங்க அப்படின்ற மாதிரி இங்க ஜெயாவும் அருளுக்கு போன் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆனா அப்ப கரெக்டா அருளுமே ஓகே ஓகே நம்ம நினைச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு, ஃபர்ஸ்ட் பேமெண்ட் 5 லட்சம் ரூபாய் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியா இந்த பக்கம் வந்து ஸ்வேதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் தாசோட மனசுல இன்னொரு ஐடியாவும் வருது, பேசாம நம்ம சுந்தர கொஞ்சம் விருப்பத்தை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க டேரக்டா சுந்தருக்கு கால் பண்றாங்க. அதே நேரம் ஆப்போசிட்ல இங்க தாசோட கால் அட்டன் பண்ண சுந்தரமே உனக்கு என்ன வேணும், மறுபடியும் எதுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப கரெக்டா சுந்தரமே இங்க பாரு மச்சான், நம்ம பிளான் படி, அதாவது சாரி என்னோட பிளான் படி உங்க வீட்டுல இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் மொத்த பேமெண்ட் எனக்கு இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு, சொல்லப்போனா உன்னோட அத்தையே கால் பண்ணி இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த ஒரு ஐடியா வச்சு கண்டிப்பா பாரு உங்க குடும்பத்தோட முக்காவாசி சொத்தை என் பேர்ல எழுதி வாங்குறேன் பாரு அப்படின்ற மாதிரி எங்க தாசுமே பக்காவா சுந்தரம் மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல சுந்தரமே இதுக்கு மேல உன்னை விட்டு வச்சாதனடா, இதுக்கு மேல நான் உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லி தாச பழி வாங்குறதுக்காக ஒரு பயங்கரமான திட்டம் போட்டுட்டு இருக்காரு. ஆனா இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல தாசுமே அருள்ன்ற பேர்ல இந்த பக்கம் ஸ்வேதாவை கூட்டிட்டு டேரக்டா அவருமே இந்த பக்கம் ஜெயாவை பார்க்க போறாங்க. போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட ரொம்பவே சோகமா போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன மேடம் இப்ப என்னோட தங்கச்சி ஏமாத்துறதுக்காக பணத்தை கொடுத்து சமாளிக்க வந்திருக்கீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஜெயாவுமே இங்க பாரு தம்பி, இந்த மாதிரி தெரியாம நடந்து போச்சு, இப்ப இந்த விஷயத்த நம்ம அப்படியே மறைக்கணும் அப்படின்னா இப்படிதான் பண்ணி ஆகணும், நீ கேட்ட பணம் இதுல இருக்கு, 5 லட்சம் ரூபாய் இருக்கு, இதை வச்சுக்க, இதுக்கு மேல எங்க வழிக்கு வராத, எங்க மாப்பிளையும் தொந்தரவு பண்ணாத அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ஜெயாவுமே அந்த பணத்தை இங்க தாஸ் கிட்ட கொடுக்குறாங்க. ஆனா தாசுமே அந்த பணத்தை வாங்குற வரைக்கும் அமைதியா இருந்துட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு என்ன மேடம் வெறும் 5 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துட்டு நீங்க ஒரே எங்களை முடிச்சு விட்டலான்னு பாத்தீங்களா, அப்படியெல்லாம் நடக்கவே நடக்காது, என் தங்கச்சியோட வாழ்நாள் ஃபுல்லா கண்டிப்பா அவளுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க தான் செஞ்சாகணும், அதுக்கு நான் வேலைகளை நான் உங்ககிட்ட தான் பணமா கேட்பேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் தாஸ் ஒரு குண்டத்துக்கு போடுறாங்க. இதை கேட்ட
ஜெயாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன இது இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆனா தாசுமே, இங்க பாருங்க மேடம், இனிமேல் எங்களுக்கு எப்பப்போ பணம் வேணுமோ அப்பப்ப நான் கேட்பேன். கண்டிப்பா என் தங்கச்சிக்காக நீங்க கொடுத்ததாகணும். அப்பதான் உங்களோட குடும்ப மானத்தை நான் காப்பாற்ற முடியும். இல்லன்னா நான் டேரக்டா வந்து பிரஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களோட மருமகன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ் உண்டு பண்ணி உங்களை குடும்பத்தோட உள்ளத்துக்கு போட்டுரும் அப்படின்ற மாதிரி தாசுமே மிரட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்துல இப்படி இங்க ஜெயாவும் தாசும் பேசிட்டு இருக்க விஷயத்த இங்க சண்முகமும் சக்தியும் ஓரமா நின்னு கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டது மட்டும் இல்லாம இங்க சண்முகத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துருது. சொல்லப்போனா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நம்ம அம்மாவே மிரட்டிட்டு போறான் பாரு, இருக்கட்டு அவன் எங்க போறாங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க டைரக்டா அவங்க ரெண்டு பேருமே இங்க ஜெயாங்கிறது கிளம்புனதுக்கு அப்புறம் இங்க தாசையும் ஸ்வேதாவையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் எப்பவும் போல அங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த பக்கம் சரியான ஹாப்பியோட அவங்களுமே பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவொன்னே இந்த பக்கம் சக்திக்கு தெரிஞ்சிருது, கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி கிடையாது, இவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க, இவங்க பணம் பறிக்கிற கும்பல் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சது மட்டும் இல்லாம டைரக்டா அவங்களுமே இங்க தாஸ் ஸ்வேதா வீட்டு இருக்கிற இடத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்க வீட்டுக்கு வந்த உடனே ரொம்பவுமே டென்ஷனோட இருக்கிற ஜெயாவை பார்த்துட்டு என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரியாத மாதிரி கேக்குறாங்க. அப்ப ஜெயாவுமே, இல்லடா சக்தி, நீங்க எல்லாம் சொன்ன மாதிரி நான் தப்பு பண்ணிட்ட போல இருக்கு, அந்த அருள் வேற அடிக்கடி பணம் தேவைப்பட்டா நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொல்றான்ப்பா. அப்ப நமக்கு எவ்வளவு பணம் அவனுக்கு கொடுக்க முடியும்? சொல்லப்போனா நம்ம இனிமேல் வந்து மடியில கணத்தோட இருக்க மாதிரி தான் இருக்கும், எப்ப பார்த்தாலும் அவனுக்கு நம்ம பயந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்த சக்தியுமே, இங்க பாருங்கம்மா, நாங்களுமே அவங்க கிட்ட பேசுறப்ப அங்கதான் இருந்தோம், அது மட்டும் இல்லாம அவங்க ஒன்னும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்லாம் கிடையாது, அவங்க நம்மளை ஏமாத்தி தான் பணம் பிடிங்கிருக்காங்க அப்படின்ற மாதிரி சக்தி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து வீட்டுல இருக்க யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்பதான் இந்த மாதிரி அவங்களை ஃபாலோ பண்ணதையும் அங்க வீட்டுல நடந்த விஷயத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கம் அவங்க வீட்டுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு சந்திரசேகர் ரொம்பவே கோவப்பட்டு, எங்க பாரு சக்தி, இதுக்கு மேல இந்த பிரச்சனை நம்ம இப்படி எடுத்துட்டு போக விடக்கூடாது, கண்டிப்பா இதை முடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு போலீஸ்காரனால தான் முடியும், அவன் பணம் படிக்கிறவன் நமக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கு மேல அவனை தான் நம்ம கைது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் எல்லாருமே தயாராயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட சக்தி சண்முகமும் இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஸ்டேஷன் போறாங்க. போனது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தாசு ஸ்வேதாவோட போட்டோ காட்டுறாங்க. காட்டிட்டு இந்த மாதிரி வந்து இந்த ஆளுங்க வந்து எங்கிட்ட பணம் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் பர்சனலா அவங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு டீலிங் ஒன்று பேசி முடிக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் அந்த போட்டோவை பார்த்துட்டு, யாரு இவன் பேர் அருளா? இல்லையே, இவன் பேர் தாசாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவொன்னு இந்த பக்கம் சக்திக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப இவன் தான் சிவானி பாப்பாவை கடத்தினது அப்படிங்கிறது இந்த பக்கம் வந்து சக்திக்கும் சண்முகத்துக்கும் புரிஞ்சிருது. உடனே அவங்களுமே, இவன் தான் வந்து அப்ப எங்க குழந்தைங்க கடத்திருக்கான் சார், இவங்களை எப்படியாவது நம்ம அரெஸ்ட் பண்ணணும், சொல்லப்போனா இவங்க பிளாக்மெயில் பண்ணி எங்களோட பணத்தை நிறைய புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, எப்படியாவது இந்த விஷயத்துல எங்களுக்கு கொஞ்சம் பர்சனலா உதவி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கிட்டமே கேட்கறாங்க. இதை கேட்டோன்னு அவருமே, கவலைப்படாதீங்க, சந்திரசேகர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், அவருக்காக நான் இதை பண்ணி தரேன், அவனை போடிச்சு 4 தட்டு தரணும், ஆட்டோமேட்டிக்கா நம்ம உங்க வலையை விட்டு ஓடி போயிருவோம் அப்படின்ற மாதிரி இங்க போலீஸ்காரங்களுமே அதுக்கு இதுமே தயாராயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே தாச பழி வாங்குறதுக்காக அவருமே ஒரு வேற பக்கம் திட்டம் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க போலீஸ் கிட்ட தாசும் ஸ்வேதாவும் மாட்டினாங்கன்னா இங்க சுந்தர் வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். ஆனா அதுக்கு முன்னாடி இங்க சுந்தர் முந்திக்கிட்டு தாசையும் ஸ்வேதாவும் ஏதோ பண்ணிட்டாங்கன்னா கடைசியில சுந்தர் தான் அதை விட பெரிய பிரச்சனைல மாற்ற மாதிரி ஆயிடும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வர குறிப்பு சொல்ல பார்க்கலாம்.